அருமறை முதல்வனை ஆழிமாயனைக் கருமுகில் வண்ணனை கமலக் கண்ணனைத் திருமகள் கேள்வனைத் தேவதேவனை இருபதமுலரிகள் இறைஞ்சி ஏத்துவாம். ஆன்மலாபம். பகவத்கீதையின் ஸ்லோகங்களின் தமிழ் அர்த்தத்தை நாம் சிந்தனை செய்து கொண்டிருக்கின்றோம். 3வது அத்தியாயம் கர்மயோகம், 8வது ஸ்லோகம். பகவான் பேசுகின்றார். நீ உனக்கு அமைந்த நித்திய கர்மத்தை செய்ய கடவாய். ஏனென்றால் கர்மத்தை செய்யாதிருப்பதை விட கர்மம் செய்வது மேலானது. மற்றும் கர்மத்தை செய்யாதிருப்பதால் தேகத்தை நடத்துவதும் கூட, அதாவது தேகத்தை காப்பாற்றுவதும் கூட உனக்கு சாத்தியப்படாது என்கிறார் பகவான். இந்த முதல்ல கர்மம் என்பதை பற்றி ஒரு சில தகவலை தெரிந்து கொள்ளலாம். இதை சாஸ்திரங்களிலே சொல்லியிருக்கிறது. கர்மம் என்பது இது குளித்தல், காலை கடன்கள் செய்தல், இதையெல்லாம் கர்மத்தில் சேர்ப்பதில்லை. இப்போ வாக்கிங் போகிறோம், அதெல்லாம் கர்மத்தில் சேர்ப்பதில்லை. அது இயல்பான கர்மங்கள். ஆகவே கர்மத்தை இரண்டாக பிரித்து இருக்கிறார்கள். ஒன்று விகித கர்மம், இரண்டாவது நிஷித்த கர்மம். அதாவது ஒன்றை வெளிமுகமாக வெளியிலே நாம் அடைவதற்காக ஏதாவது முயற்சி செய்கின்றோமே, அது விகித கர்மம். இரண்டாவது நிஷித்த கர்மம், தடுக்கப்படுவது, அதாவது எதையும் வேண்டாம் என்று உள்முகமாக திரும்புவதற்கு உதவக்கூடியது. இந்த முதல் வகையான விகித கர்மத்தை 4 வகையாக பிரித்திருக்கிறார்கள். 1 பிராயச்சித்த கர்மம், 2 காமிய கர்மம், 3 நைமித்திக கர்மம், 4 நித்திய கர்மம். இந்த பிராயச்சித்த கர்மம் என்பது பாவம் செய்துவிட்டால் அதிலிருந்து விடுபடுவதற்காக பரிகாரம் செய்வது, பிராயச்சித்தம் செய்வது. உதாரணமாக சந்நியாசி ஒருவர் இருக்கின்றார். அவர் பொருளையோ பணத்தையோ சேர்க்கக்கூடாது என்று சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கிறது. ஆனால் அவர் சேர்த்து விட்டால் அந்த பணத்தை தியாகம் செய்துவிட வேண்டும், அந்த பொருளை தியாகம் செய்து வேண்டும். இது பரிகாரம். அந்த பொருளை தியாகம் செய்வதோடு 3 நாட்கள் உபவாசம் இருக்க வேண்டும். இது பிராயச்சித்த கர்மம். 2வது காமிய கர்மம். காமியம் என்றால் என்ன? விருப்பம், இச்சை. பலனை எதிர்பார்த்து செய்வது காமிய கர்மம். சொர்க்கத்தை விரும்பி தான தர்மங்கள் செய்வது, புண்ணியம் செய்வது, இல்லையா, யாகம் செய்வது. தான தர்மங்கள் செய்தால் நமக்கு பின்னாலே உதவும் என்று நாம் பொருள்களை தானம் செய்வது, இதெல்லாம் காமிய கர்மம். 3வது நைமித்திக கர்மம். நைமித்திகம் என்றால் எப்பொழுதோ ஏதாவது காரணத்திற்காக செய்யக்கூடிய காரியம், கர்மம். உதாரணமாக கிரகண காலத்தில் நாம் தர்ப்பணம் சாத்தம் செய்வது, நமக்கு முன்னோருடைய திதி நட்சத்திர காலங்களிலே தர்ப்பணம் செய்வது, இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் செய்யக்கூடிய கர்மம். 4வதாக நித்திய கர்மம். இது பூஜை முதலியவர் தினந்தோறும் செய்ய வேண்டிய கடமைகள், அதை செய்ய வேண்டியது நித்திய கர்மம். ஆக கர்மங்கள் பிராயச்சித்த கர்மம், காமிய கர்மம், நைமித்திய கர்மம், நித்திய கர்மம், நிஷித்த கர்மம் என்று 5 வகையாக வைத்திருக்கிறார்கள். இது தகவல்களை தெரிந்து கொண்டும் தொடர்ந்து கீதையிலே பார்ப்போம். பகவான் சொல்கின்றார், கர்மத்தை செய்யாமல் மனதில் எண்ணிக்கொண்டிருப்பதை காட்டிலும் மோசமானது எதுவும் கிடையாது. நினைப்புதான் பிழைப்பை கெடுத்தது என்ற பழமொழி கேட்டிருப்பீர்கள். அதைவிட கர்மத்தை, நமக்கு என்று வந்து வாய்க்கும் கர்மத்தை யோகமாக செய்ய வேண்டும். கர்மம் செய்யக்கூடாது என்று ஒதுக்கிவிட்டால் இந்த தேகத்தை காப்பாற்றுவது கூட முடியாமல் போய்விடும். ஏன்? சாப்பாடு கிடைக்காது. கர்மம் செய்யப்படவே வேண்டும், யோகமாக செய்யப்பட வேண்டும். மூட்டை தூக்குவது, உழுவது, களை பறித்தல், வண்டி ஓட்டுவது, இவை போன்றவைதான் வேலைகள், செயல். இவைதான் கர்மம் என்று நினைக்கக்கூடாது. நடப்பது, பேசுவது, இவைகளும் வேலைகளே. காலுக்கு நடப்பது செயலாகின்றது, கைகளினால் பொருளை தூக்குவது, கொடுப்பது கைகளுக்கு செயலாகிறது, பேசுவது நாக்குக்கு செயல், சுவை அறிவதும் நாக்கின் செயல், சுவாசித்தல் மூக்கின் செயல். இப்படி ஒவ்வொரு உறுப்பும் செய்வது செயல் என்ற போதில் மனதின் வேலை என்ன? இந்த நடப்பதும் காலுக்கு வேலை, கைகளினால் பொருளை தூக்குவது வேலை, இதையெல்லாம் கர்மத்தில் சேர்க்கவில்லை என்றாலும் ஆனால் அந்தந்த உறுப்புகள் அந்த வேலையை செய்து கொண்டுதான் இருக்கின்றன. அப்படி இருக்கும்பொழுது ஒவ்வொரு உறுப்பும் ஒரு செயலை செய்தால் மனதின் வேலை என்ன? நினைத்தல். புத்தியின் வேலை சிந்தித்து முடிவெடுத்தல். இப்படி பார்த்தால் எல்லா உறுப்புகளும் ஏதாவது வேலை, அதாவது கர்மம் செய்து கொண்டுதான் இருக்கின்றன. கைகால்
காது, கண் போன்றவை கர்மம் செய்யாமல் வெறுமனே அமர்ந்திருந்தாலும் மனம் நினைத்துக் கொண்டிருக்கிறது. அப்படியானால் சும்மா இருப்பதாக சொல்ல முடியாது. உடல்தான் கர்மம் செய்யவில்லை, உள்ளே மனம் வேலை செய்து கொண்டிருக்கிறது. கர்மம் செய்யாமல் இருக்க முடியாது என்றாகிறது. நடைமுறையில் ஈசி சேரில் சாய்ந்திருக்கும் போது, செல்போனில் நண்பர் கூப்பிடும் போது என்ன சொல்கின்றோம்? சும்மாதான் இருக்கேன் என்ற வார்த்தைகளை அள்ளி விடுகின்றோம். எவ்வளவு பெரிய பொய்! மனதிலே வேலை நடந்து கொண்டிருக்கிறது, எதையோ சிந்தனை செய்து கொண்டிருக்கின்றோம். இதை புரிந்து கொண்டால் சரி. இதை புரிந்து கொண்டால் கர்மத்தை ஒதுக்கி விட்டு வாழ முடியாது என்பது புலப்படும். சோம்பலினால் கர்மம் மறுக்கப்படக்கூடாது, இதனால் உயர்வு ஏற்படாது. செயல் இன்மை என்றால் செயல் அற்ற நிலை என்று நினைக்கக்கூடாது. அது அல்ல, செயலை கடந்த நிலையாகும். செயல் இன்மை என்பது செயலை கடந்த நிலை. செயலற்று இருப்பது சோம்பலால் வரும். உடல் சுகம் இன்மையால் ஏற்படும். இந்த தன்மை உதவாது. தேகத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்கவும் கர்மம் தேவை. அப்படி இருக்க கர்மத்தை ஒதுக்குவது பிரபஞ்சத்தில் முடியாத ஒன்று. அப்படியானால் கர்மத்தை எப்படி செய்வது? கர்ம பந்தங்களில் இருந்து எப்படி தப்புவது? அதற்கு வழி சொல்கின்றார் அடுத்த ஸ்லோகத்தில் பகவான். ஸ்லோகம் 9, 3வது அத்தியாயம். யஜ்ஞத்திற்குரிய ஈஸ்வர பிரீதிக்கான கர்மத்தை தவிர மற்றைய கர்மத்தினால்தான் இவ்வுலகத்தில் ஜீவர்கள் கட்டுப்படுகின்றார்கள். ஆர்லின் குந்தி உத்திரா, நீ பலாபேட்சையை விட்டு அந்த ஈஸ்வர அர்ப்பணமான கர்மத்தை நன்கு செய்ய கடவாய். இதுதான் வழிமுறை. உலகில் மனிதர்கள் கர்மங்களில் மயங்கி விடுகின்றார்கள். சமர்ப்பணமான கர்மம் யஜ்ஞம் வேள்வியாக மாறுகின்றது. இத்தகைய கர்மத்தை செய்வதில் ஆர்வம் யாரும் காட்டுவதில்லை. கோவிலுக்கு போகும் நேரத்தில் நண்பனோ உறவினரோ வந்துவிட்டால் போதும், கோயிலுக்கு போகும் வழிபாட்டினையே தள்ளி வைத்து விடுகின்றோம், போஸ்ட்போன் பண்றோம். கர்மத்தின் முடிவு சாதகமா பாதகமா என்று எதிர்பார்க்காமல் வந்து வாய்த்த கர்மத்தை செய்வதே சிறந்தது என்கின்றார். இத்தகைய கர்மங்கள் பந்தத்தை ஏற்படுத்துவதில்லை. கர்மத்தில் பலனை விட்டுவிட்டு செயல்களில் இறங்கினால் மனம் எப்போதும் சாந்தமாகவே இருக்கும். அமைதி இருந்தால் தெளிவு இருக்கும். தெளிவே மேல் நோக்கிய பாதைக்கு ஆரம்பம். எந்த கர்மமும் பொருளும் பந்தப்படுத்துவது இல்லை. எந்த கர்மமும் பொருளும் பந்தப்படுத்துவதில்லை. நாம் அதில் எதிர்பார்ப்பையும் பற்றையும் வைக்கின்றோம். அதுதான் பந்தமாகிறது. வீடு, பெண்கள், ஆசிரமம், உலகம் எதுவும் பந்தத்தை ஏற்படுத்துவதில்லை. அது பாட்டுக்கு அது இருக்கிறது. கர்மத்தில் நம்முடைய விருப்பு வெறுப்புகளை கலந்து விடுகின்றோம். அதனாலேயே பந்தம் ஏற்படுகிறது. தோண்டி துருவி பார்த்தால் எந்த ஒரு கர்மத்திலும் பலனை எதிர்நோக்கும் எண்ணத்தை நீக்கிவிட்டால் நமக்கு எது கிடைக்க வேண்டுமோ அதை இறைவன் அறிவான். நமக்கு நன்மையானது எதுவோ அதை இறைவன் அறிவான் என்று கர்மத்தை செய்தால் செயல் மேலும் சிறந்து விளங்கும். பந்தம் என்று ஓடிவிடுவதால் பலன் இல்லை. பந்தத்தை உண்டாக்கும் விருப்பு வெறுப்புகள் நம்மிடம் இருக்க செயலை விட்டு ஓடுவதால் பந்தம் எப்படி விலகும்? கர்மத்தில் எதிர்பார்ப்பனை நீக்கி கர்மத்தை செய்ய வேண்டும். இந்த இடத்தில் மகான்கள் சொல்லியுள்ள சில உரைகளையும் சேர்த்து நாம் புரிந்து கொண்டால் தெளிவு கூடுதலாக கிடைக்கும் என்றால் அதையும் பார்ப்போம். கர்மங்களின் பந்தங்களிலிருந்து தப்பிப்பதற்காக ஓடுபவன் சக்தியுள்ள மனிதன் அல்ல என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். கோழைகளே ஓடுகின்றார்கள், பலசாலி ஓடுவதில்லை. பலம் அற்றவனே ஓடுகின்றான். எவ்வளவு அதிகமாக ஓடுகின்றானோ அவ்வளவு அதிகமாக பலவீனன் ஆகின்றான். பயப்படுபவனே ஓடுகின்றான். கோழைகள் இங்கே பந்தப்பட்டிருக்கிறார்கள். எங்கே சென்றாலும் அங்கே பந்தத்திலேயே விழுவார்கள். பலமற்றவர்கள் பந்தத்திலிருந்து தப்புவது எப்படி? ஒருவன் குடும்பத்தில் இருக்கின்றான், வீடு ஒரு பந்தம் என்கிறான். மிக ஆச்சரியமான விஷயம். வீடு எந்த இடத்திலும் அவனை கட்டுப்படுத்தவில்லை. கதவு திறந்திருக்கிறது. வீடு எந்த இடத்திலும் இரும்பு சங்கிலிகளால் அவனை பிணைக்கவில்லை. காலில் விலங்கு மாட்டி வைக்கவில்லை. வீடு எங்குமே அவனை பிணைக்கவில்லை. ஆனால் அவன் வீடு பந்தப்படுத்துகிறது, அதை விட்டு விடுகிறேன் என்கிறான். அவன் வீடு பந்தப்படுத்துகிறதா என்பதை அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். பந்தப்படுத்துவது என்றால் வீட்டை விட்டு விட்டால் விடுதலை ஆகிவிடுவான். ஆனால் வீடு யாரை பந்தப்படுத்தும்? வீடுதான் ஜடப்பொருள் தானே.
அது கட்டுப்படுத்துவதும் இல்லை, சுதந்திரப்படுத்துவதும் இல்லை. அவன் விட்டு போக முயற்சிக்கும் போது அந்த வீடு நில், எங்கே போயாய் என்று கூட சொல்வதில்லை. அது இவனை பற்றி கவலைப்படுவதே இல்லை. ஆனால் அவன் கூறுகின்றான் வீடு பந்தப்படுத்துகிறது என்று. உண்மையில் வேறு எங்கேயோ அவன் தவறாக புரிந்து கொண்டிருக்கின்றான். அவன் வீட்டை தன்னுடைமை என்னது என்று கருதுகின்றான். அதனாலேயே கட்டுப்படுத்துகிறான். வீடு பந்தப்படுத்துவதில்லை, என்னுடையது வீடு. இதுதான் பந்தத்தை உருவாக்குகின்றது. என்னுடையது எங்கே ஓடினாலும் அது இவனிடம்தான் இருக்கும். வீடு விட்டுவிடும், ஆனால் என்னுடையது என்பது இவனிடம் இருக்கும். என்னுடைய ஆசிரமம் என்று ஏற்பட்டுவிடும். பிறகு என்னுடைய ஆசிரமம் பந்தப்படுத்தும். அந்த என்னுடையது அவனுடன் கூடவே செல்லும். அந்த என்னுடையதே இவனுடைய பலவீனம். மனைவி பந்தப்படுத்துவதில்லை. மனைவியை விட்டு ஓடினால்தான் என்ன? மனைவியை விட்டு ஓடுவதன் கூடவே காம வாசனையும் மனைவியிடமே தங்கிவிடுமா என்ன? மனைவி உங்களிடம் இல்லாத போது காம வாசனை இல்லாமல் இருந்ததா என்ன? இல்லை, இருந்தது. நீங்கள் வெளியூருக்கு பிரயாணம் செய்யும் போது அருகில் மனைவி இல்லாத காரணத்தால் காம வாசனை இல்லையா என்ன? மனைவியை விட்டு ஓடிவிட்டால் காம வாசனை மனைவியிடம் எப்படி நின்றுவிடும்? அது உங்களுடன் தானே வரும். மேலும் மனைவி பழையதாகிவிட்டால் என்பது கவனத்தில் இருக்கட்டும். இப்பொழுது புதிய பெண்கள் தெரிய வரும். இச்சைகள் அந்த புதியவர்களிடம் இன்னும் தீவிரமாக பந்தப்படும். ஓடுபவன் எதிலிருந்து ஓடுகின்றோமோ அந்த பொருள் பந்தப்படுத்துவதில்லை என்பதை மறந்து விடுகின்றான். ஓடுபவனே பந்தப்படுத்துபவன். அதனால்தான் கிருஷ்ணர் கூறுகிறார், ஓடுவது வீண், புறங்காட்டுவது வீண், எஸ்கேப் செய்வது வீண் என்று சொல்கின்றார். கவனம் இருக்கட்டும். உலகில் தப்பி ஓடுவதற்கு எதிராக, புறங்காட்டி ஓடுவதற்கு எதிராக கிருஷ்ணனை விட அதிகமாக குரல் எழுப்பியவர்கள் யாரும் இல்லை. சாராம்சமான விஷயம், எனது என்பதே பந்தம். அது என் வீடானாலும் சரி, என் செல்வம் ஆனாலும் சரி, என் மகன் ஆனாலும் சரி, என் தர்மம், என் கர்மம், என் சந்நியாசம், என் ஆசிரமம் எதுவானாலும் சரி, என்னுடையதாக எது இருந்தாலும் அது பந்தமாகவே ஆகும். ஒரே ஒரு வித செயல் மட்டுமே பந்தமாகாது. என்னுடையதாக இல்லாமல் இறைவனுடையதாக இருக்கும் செய்கைகள் மட்டுமே பந்தமாகாது. அத்தகைய செயல்களின் பெயர் யாகம், யஜ்ஞம். யஜ்ஞம் என்ற சொல் மிக நுட்பமான சங்கீத சொல். இதற்கான மொழிபெயர்ப்பு உலகின் எந்த மொழியிலும் செய்ய முடியாது. உண்மையில் யஜ்ஞம் கர்மத்தின் மிகவும் புதிய உருவம். இதில் நான் என்ற கர்த்தா இருப்பதில்லை. பதிலாக பரமாத்மாவே கர்த்தாவாக ஆகிறார். கர்மத்தின் மிக புதிய ஒரு கொள்கை, மிக புதிய ஒரு கருத்து. இத்தகைய கர்மத்தில் மனித கர்த்தா அறவே அழிந்து நிமித்தமாக மட்டுமே இருக்கின்றான். கர்த்தா இறைவன் மட்டுமே. அதில் நான் குழலாக மட்டுமே ஆகிவிடுகிறேன். கீதம் இறைவனுடையது, ஸ்வரம் அவனுடையது. கிருஷ்ணன் அர்ஜுனனும் இதையே கூறுகின்றார். ஒரு முறை துணிவோடு சங்கல்பம் செய்து கொண்டு செயல் உன்னுடையது அல்ல என்று நீ அறிந்து கொண்டால் பிறகு எந்த பந்தமும் கிடையாது. ஏன்? பந்தத்திற்கும் கூட நான் என்ற பாவனை தேவை. பந்தப்படுத்துவது யார்? நான். தேவைதான். பந்தப்பட வேண்டுமானால் நான் என்ற எண்ணம் இருக்க வேண்டும், என்னுடையது என்ற எண்ணம் இருக்க வேண்டும். நான் இல்லை என்றால் பந்தப்படுவது யார் என்பது ஒரு விசித்திரமான விஷயம். கட்டுவது எப்படி? பந்தப்படுவதற்கு நான் என்பது தேவை, என்னுடையது என்பது தேவை. நம்மை கட்டி வைப்பதற்கு, பந்தப்படுத்துவதற்கு. இந்த இரண்டு விதிகளையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நான் என்பது தேவை பந்தம் படுவதற்கு. பந்தம் உண்டாக வேண்டுமானால் நான் என்பது தேவை. அதே போல என்னுடைய என்பதும் வேண்டும் பந்தப்படுத்துவதற்கு. நான் என்பதனுடைய எக்ஸ்டென்ஷன், விரிவாக்கம் தான் என்னுடையது. நான் கைதியாகும், என்னுடைய விலங்காகும். நான் என்பது கைதி என்றால் என்னுடைய என்பது கையிலே போட்டப்படுகின்ற விலங்கு என்று சொல்லலாம், சங்கிலி என்று சொல்லலாம். ஆனால் என்றைக்கு ஒருவன் நான் என்பது இல்லை, நீயே உண்டு, அதாவது பகவானே உண்டு, என்னுடையது இல்லை, எல்லாம் உன்னுடையதே என்று அவனால் கூற முடிகின்றதோ அன்றே பந்தமும் இல்லை, மிகுதியாக இல்லை, பந்தப்படுத்துபவனும் இல்லை. அந்த கணத்தில் மனிதனுடைய வாழ்வு யஜ்ஞமாக ஆகிவிடுகிறது. யஜ்ஞமே முக்தி. யஜ்ஞம் என்ற பாவனையோடு செய்யப்படும் கர்மம் அனைத்துமே விடுதலையில் சேர்க்கின்றது. ஆகவே நம்
வாழ்க்கையில் என்னுடையது என்பதை துறந்து விட வேண்டும் என்பதை இதன் சாராம்சம். தொடர்ந்து பார்க்கலாம். ஓம் தத் சத் ஸ்ரீ கிருஷ்ணாய பரபிரம்மணே நமக.